வருடத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவருக்கு மகிமையாக நாம் எடுத்து வாசிப்போம். யோபு 5:24 காண்பீர். ஆமென். போனவாட்டி இந்த வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ணுற போது சமாதானத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் தருகிறார், இந்த சமாதானத்தை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு நான் போகிறேன்னு சொல்கிறேன். வச்சுட்டு எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா, சமாதானத்தை வச்சுட்டு போயிட்டார். திரும்ப அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் முதலாவது எதை செய்தார், சமாதானத்தை வைத்து விட்டு போயிட்டார். அப்போ அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்வது யாருடைய கடமையாக இருக்குது? இதுதான் நமக்கு தேவன் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு தேவன் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்கு சமாதானமாக இல்லை என்று சொல்லாத, நான் சமாதானம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லாத, இந்த சமாதானத்தை நீ எடுத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்ற சொல்கிற வார்த்தைக்கு ஒரு தடைக்கல்லாய் தான் தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் வந்தது. அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டேன். அல்லேலூயா. எப்போல்லாம் நீ சமாதானம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறியோ அப்போ அந்த சமாதானத்தை நீ என்ன பண்ணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. சமாதானம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னா, அவர் சமாதானத்தை வச்சிட்டாரு, சமாதானத்தை வச்சிட்டாரு. ஆகையினால இந்த சமாதானம் நமக்கு இல்லைங்கிற வார்த்தையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாதபடிக்கு தான் இந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் வந்து, நான் உனக்கு சமாதானத்தை வைத்து விட்டேன், எடுத்துக்கோன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானத்தை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட காரியம்னா, நம்ம அவரோடு பழனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரோடு வாழணும், நம்ம அவரோடு வாழணும், அவரோடு வாழ நம்ம பழகிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அவரோடு நம்ம என்ன பண்ணணும்? பயணிக்கணும். அப்படி பயணிக்கிற போது தான் இந்த சமாதானம் என்கிற அந்த கிருபை நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள் வந்து சாத்தான் கொட்டுக்கிற முல்லை போல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு. இப்போ கவனிங்க, பவுலை பார்த்து என் கிருபை உனக்கு. ஆமாம், உன் பலவீனத்தில் என் பலன். ஆமாம், அவர் சொல்லிட்டார் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும் பவுலே அப்படின்ட்டாரு. பவுல் அதோடு சைலன்ஸ் ஆகிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை அவரை நோக்கி வந்ததுமே என் பலவீனத்தை அவர் எடுத்து போட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட அந்த கிருபை அவர் எடுத்துக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கிட்டு அதை உரிமையாக்கி கொண்டு இந்த சமாதானமும் இந்த ஆசீர்வாதமும் இந்த நன்மையோட வாழ்க்கையில் ஆளுகை செய்யுங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட தேவனோடு நம்ம பயணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நாம் பயணிக்கிற போது தான் அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் நிருபங்களை எழுதின போது கடைசி நேரத்தில் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக, தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக சொல்லி முடிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் நிருபத்தில் பவுல் எழுதின நிருபத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி நேரத்தில் கர்த்தருடைய சமாதானத்தை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்மளுக்கு கூறிவிட்டு போவார்கள். அல்லேலூயா. அப்போ தேவ சமாதானம் என்கிற அந்த காரியம்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளே ஆளுகை செய்தால் நம்ம எந்த பிரச்சனையும் பெருசாக நினச்சி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு எப்படி பெருசாக நினச்சி பார்க்க மாட்டேன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடாரத்தை எப்படி இருப்ப? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நான் எப்படி காண போகிறேன்? என் கூடாரம் எப்படி சமாதானமாக இருக்கும்? இந்த சமாதானத்தை நான் எடுத்து என் கூடாரத்தில் பார்த்தா தான் அந்த சமாதானம் என் கூடாரத்தில் இருக்கும். அல்லேலூயா.
என் கூடாரத்தை நான் பிரச்சனையாக பார்த்தேன்னா என் கூடாரம் எப்படி இருக்கும்? பிரச்சனையாகவே இருக்கும். என் கூடாரத்தை நான் எப்படி பார்க்கணுன்னா தேவ சமாதானத்தோடு என் கூடாரத்தை நான் பார்க்கணும். தேவ சமாதானத்தை ஆண்டவர் வச்சுட்டார். அந்த சமாதானத்தை என் கூடாரத்தில் வைக்கிற அந்த சமாதானம் என் கூடாரத்தை ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா. அப்படி நீ வைக்கிற போது அந்த சமாதானம் கூடாரத்தில் ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆளுகை செய்கிற போது நமக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்கிற வார்த்தைக்கே இடமில்லாத ஆகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு நம்மளை எப்படி நினைப்பானா, இவங்க ஒரு ஏமாளி எப்படி நினைப்பான்? ஆமாம், ஆண்டவர் ரொம்ப ஞானமாக சொல்லிட்டு போயிட்டார் ஒரு வார்த்தையை, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் வார்த்தையை. இந்த ஜனத்துக்கு ஒன்றும் புரியல, இந்த ஜனம் சரியானபடிக்கு அது அறியாதபடிக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் அழகாக சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த சமானத்தை இந்த ஜனங்க பார்க்க மாட்டேங்குது, இந்த சமானத்தை இந்த ஜனங்க எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது. அல்லேலூயா. நாம் கொடுக்குற பிரச்சனையே எடுத்துக்கிறதுனால தான் இந்த சமாதானம் தூரமாகவே நிற்குது. பிசாசு நம்மளை அப்படி தான் கணிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமா, தேவ சமாதானம் நம்ம என்ன பண்ணோம்? ஆளுகை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்வார். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தன் பரிசுத்தமானவரே. அல்லேலூயா. அந்த சமாதானம் நம்மளை ஆளுகை செய்தால் நமக்கு பிரச்சனை பெருசாக தெரியாது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் போன வாட்டி இந்த வார்த்தையை கொடுக்குற போது அவரோடு பழகி, அவரோடு எப்படி இருங்க, அவரோடு பழகி, அவரோடு ஏம்மா இப்போ தானம்மா 10 வாட்டி சொல்கிற அந்த வார்த்தை. அவரோடு பழகி அவரோடு சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. அவரோடு பழகி அவரோடு சமாதானமாக இருக்கணும். அவரோடு நீங்கள் சமாதானமாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். இந்த சமாதானம் உங்களுக்கு வாசமாக இருக்கும். இப்போ ஏன் கடைசியில் அவர் சொன்னார், ஐசையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானம் என்று சொல்லி. ஆமாம், ஆனால் வேதம் சொல்லுது சமாதானம் பாத்திரம் அங்கே இருந்தால் தான் அந்த சமாதானம். கவனிங்க, இதை சமாதான பாத்திரம் அங்கே இருக்கணும். அப்போ சமாதானம் பாத்திரமே அங்கே இல்லை. இந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரம் இருந்தால் தான் இந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்ற முடியும், தண்ணி ஊற்ற முடியும். இங்கே சமாதானத்தின் பாத்திரமே இல்லை, இங்கே காலியாக கிடக்குது. அப்போ அங்கே என்ன இருக்காது? அப்போ சமாதானத்தை என்ன பண்ண, நான் வீட்டுக்குள்ளே நீ வச்சுக்கணும். அந்த சமாதானத்தை வீட்டுக்குள்ளேயே பத்திரப்படுத்திக்கணும். அப்போ குடும்பத்தில் அந்த சமாதானம் எப்பவுமே ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் அந்த சமாதானத்தை எப்பவுமே வச்சுக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தா இருதயத்தில் பிரச்சனையை மாத்திரம் தான் வச்சுக்குவோம். அதானே வச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எதை அதிகமாக வச்சுக்கிறோம்? பிரச்சனையை மாத்திரம் தான் வச்சுக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமாதானத்தை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, வைத்துக்கொள்றதே கிடையாது. நம்ம தேவ சமாதானத்தை நம்ம வைத்து நல்லா கவனிங்க. பிரச்சனை சத்துருனால் உண்டாகிற காரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனையை இருதயத்தில் வைக்க வைக்க பிரச்சனையாகவே வளர்ந்துட்டு வரும். அல்லேலூயா. இந்த பிரச்சனை அப்படியே எடுத்து போட்டு எங்கள் அப்பாவுடைய சமாதானத்தை இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிறேன், என் வாழ்க்கையில் அவர் சமாதானமாகவே இருப்பார்னு சொல்லிட்டு நீ விசுவாசத்தினா அந்த சமாதானத்தை எடுத்துக்கொண்டா அது குடும்பத்தில் ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அல்லேலூயா. வாக்கு தத்துவம் வந்தது எங்கே? சமாதானம் இருக்குது வீட்டில். வாக்கு தத்துவம், ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இல்லை? அல்லேலூயா. சொன்னாவே இல்லாமல் போயிடும். சொன்னாவே. இது தேவனுடைய வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, இந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால இந்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய நாம சொத்தம் இறுதியம். அதெல்லாம் சொன்னார் உபாகத்தில் பார்த்தா இறுதியம் என்ன பலகையில் அதை எழுதுக்கொள்னு சொல்கிறாரு. இறுதியம் என்ன பலகையில்? ஆமாம், அதை நீ எழுதிக்கணும். அப்போ வாழ்க்கையில் அது சமாதானம் இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஜனமே, இந்த சமாதானத்துக்குள்ளே நீ வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானத்துக்குள்ளே வந்துட்டுனா பிரச்சனை உனக்கு பிரச்சனையாக தெரியாது. அழகாக கடந்து போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அழகாக அதை மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பயாவது என் பிரச்சனை நினைக்க நான் போயிட்டே இருக்கிற பாதை ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன், நான் ஸ்டக்காகி அந்த இடத்துல நிற்பேன். நிற்ப மாட்டோமா?
நல்லா போயிட்டே இருப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை அசைப்போகிறோன்னா நம்ம அந்த அந்த அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுவோம்? நிற்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்து போகணும். அல்லேலூயா. தெய்வ சமாதானம் தான் நம்ம கடந்து போயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யணும். அப்படி ஆளுகை செய்கிற போது தான் அந்த சமாதானம் நமக்குள்ளே தங்கியிருக்கும். அதனால இந்த சமாதானத்துக்குள்ளே நம்ம வாசம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை அப்படியே தேவ சமாதானத்துக்குள்ளே ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது. அல்லேலூயா. இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. குறைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுற இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை நம்ம எல்லாத்திலும் வாழணுன்னு தான் தேவன் நம்மளை பிரியப்படுறாரு. அல்லேலூயா. இப்போ வசனம் ஒரு சொல்லுது, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிடிக்கலன்னா சொல்லுவோம் ஒழிந்து. ஆமாம், ஒழிந்து போனால் என்ன அர்த்தம்? திரும்ப என் கண்ணு முன்னே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது, இப்போ நிறைவானவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நம்மளை சரியானபடிக்கு நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நிறைவானவர் சாதாரணமாக வந்துடுவாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நிறைவானவர் வரணும். பக்தமான நிறைவே நீ வாருமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிறைவான நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது தான் குறை என்ன பண்ணிடுமா? ஒழிஞ்சு போயிடும். குறை இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும்? காலி பண்ணிடும். அல்லேலூயா. குறை என்கிற காரியமே இருக்காது. இப்போ நிறைவான நம்ம மத்தியில் வரணும். நமக்கு வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவாக வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைவானவர் எனக்குள்ளே வர வேண்டும். நிறைவான என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நிறைவானவரை நாம் எப்படி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த நிறைவான நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை நாம் சரியாய் உட்கொண்டு இந்த வார்த்தை மேலே சரியான நம்பிக்கை வைக்கிற போது இந்த நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. 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 போதுமென்று மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் லிமிட்டை தேவனிடத்தில் நம்ம வைக்கும் என்று ஆரம்பித்தோம்னா இந்த வாழ்க்கையில் நிறைவு வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிறைவான நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருவதற்கு முக்கியமான பங்கு என்னன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், சரியானபடிக்கு அந்த வார்த்தைக்குள்ளே நீ வருகிற போது தான் அந்த நிறைவை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசிங்க. 1 3ஆம் நாளிலே கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள், சீசரும். ஆமென். அந்த கல்யாணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்களா? ஆமாம். இப்போ இவர் ஜேம்ஸ் கல்யாணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே அந்த கல்யாணத்துக்கு அவரை அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதல் யார் அழைக்கப்பட்டது?
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைவானவர் அந்த கல்யாணத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? அழைச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே காலம்புல்லா இப்படியே வாயிரமே, காலம்புல்லா இப்படியே வாயிரமே, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையே பார்க்க முடியல, வாழ்க்கையில் ஒரு நிறைவே பார்க்க முடியல, இதான் எங்கள் வாழ்க்கையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி புலம்புறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் அவரை நிறைவா நீங்கள் பார்க்கணும். அவர் எல்லாவற்றுக்கும் நிறைவா இருக்கிறாரு. இவர் எல்லாவற்றுக்கும் பில்னஸாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் நிறைவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவர் நிறைவாக இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கணும்னா நீ எல்லாவற்றையும் நிறைவாக பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டிருந்தார்கள். வாசிங்க. அது திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு இங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க திராட்சரசம் இல்லைன்னு. அவரோட தாய் சொல்றாங்க. ஆண்டவர் உடனே அவங்களை எச்சரிக்கிறார். ஸ்திரியே, உனக்கும் எனக்கு என்ன? என் வேலை. ஆமாம், என்ன இன்னும் அழைக்கல. அல்லேலூயா. என்ன இன்னும் கூப்பிடல, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லேலூயா. என் வேலை இன்னும் வரல. கவனிங்க, அவர் வேலை இன்னும் வரலன்னு சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? நிறைவானவரை நீ இன்னும் அழைக்கல, அதனால்தான் அவர் வேலை வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நிறைவானவரை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி என்னை நிறைவாகவே நடத்துவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்கும்? நிறைவாய் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைவானவரை நம்ம அழைக்கணும். நிறைவானது வரும்போது அல்லேலூயா, அவர் தான் நிறைவானவர். அவன் வாழ்க்கையில் வந்துட்டார்னா அவன் வாழ்க்கையில் குறையே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்கு நிறைவுபடுத்துவார். பாருங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவுபடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நிறைவானவர். நான் சில நேரங்களில் ஜெபிக்கிறப்போ சொல்லுவேன், கர்த்தவனுக்கு தருவார்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கர்த்தவனுக்கு செய்வான்னு சொல்லுவேன். கண்டு விசுவாசினுடைய. ஆமாம். அப்போ நான் காணவே இல்லை, ஆனால் விசுவாசத்தில் பேசுகிறோம், விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தையும் நீ தேவனுக்கு மகிமையாய் நிறைவானவரை எப்படி மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பேசுறியோ, நிறைவானவர் மத்தியில் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவரை அழைக்கணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? ஒரு வார்த்தை சொன்னா போதும்னா. அல்லேலூயா. லாசர் எத்தனை வார்த்தையில் எழுப்பினார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையில் லாசருவே வெளியே வான்னு சொன்னதும் வந்துட்டான், வெளியே வந்துட்டான். இந்த வேலைக்காரன் சொல்றான், இந்த 100க்கு அதிபதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவனை திரும்பி பார்க்குறாரு. ஆண்டவரவனை திரும்பி பார்க்குறாரு. ஆண்டவர் அசைக்கிற விசுவாசம். என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரமான அல்ல ஆண்டவரே, நான் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது அவர் 100க்கு அதிபதினு சொல்லுது. ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறான், ஒரு தலைவனாக இருக்கிறான், 100 பேருக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எவ்வளேனும்
பாத்திரம் கிடையாது. நீ ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் என்ன பண்ணிடுவான்? சுகமாயிடுவான். ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு அவனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமா பார்க்குறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவனுடைய ஜனத்துக்குள்ளேயே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைவானவரை நீ பற்றி கொள்ளுகிற போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. அவரை ஏதோ கேட்குறேன், இன்னைக்கு கேட்குறோம், எனக்கு விசுவாசிக்கிறேன், எப்பொழுதுமே எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை மத்தியில் இந்த நிறைவானவர் ஒரு நாள் என்னை விட்டு போக மாட்டா, என் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம பேசுகிற போது தான் வார்த்தை விசுவாசமாக மாறும். வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருளை கர்த்தருடைய நாமத்தில் வாங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணுறனா அதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார் என்று சொல்லி அவரை நீ நிறைவுபடுத்தி பார்த்தினா அவர் உனக்கு இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளால் முடியுமா? இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? இப்படி காரியம்லாம் நமக்கு கிடைக்குமா? இப்படியெல்லாம் நம்ம வாழ்வோமா? இப்படியெல்லாம் நம்ம இருப்போமா அப்படின்னு நினச்சோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படி இருக்குதுன்னா முதல் படியிலே நின்றுட்டு இருந்தால் மேல் படிக்கனா பண்ண முடியாது. ஏறி போனால் தான் போக முடியும். எப்படி ஏறி போகணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். தேவை எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர் என்ன பண்ணாரு? ஆமாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் ஒரு சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா என்ன ஆகிடும்? குழம்பு தண்ணி டேஸ்ட்டாக இருக்குமா? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தண்ணீரை அவர் என்ன ஆக்கிட்டாரு? திராட்சை ரசமாக மாற்றிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நிறைவான ஒரு வாழ்க்கையில் வந்துட்டார்னா ஆமாம், வாழ்க்கை திராட்சை ரசமாக மாறிடும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட திராட்சை ரசமாக இருக்கும்? ருசி உள்ள திராட்சை ரசமாக ருசியாக மாறிடுவேன். அவர் வந்துட்டா போதும். வாழ்க்கையில் அவரை நிறைவா நீ பார்த்தினா போதும். அல்லேலூயா. காலம் போயிட்டு இருந்தால் கூட சரி, கர்த்தர் செய்வார் 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 சொல்லிட்டே இரு. ஒரு நாள் அதிசயம் நடந்துடும். அவர் அதிசயங்களை செய்கிற பாடல சொல்லிட்டே இரு. இதை செய்வார் ஆண்டவர் எனக்கு. அல்லேலூயா. செய்து முடிப்பார் சொல்லிட்டே இரு. தேவனை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒத்தாசை ஒரு பரவல் இருக்கிறார். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு ஒத்தாசை ஏறெடுக்கிறேன்னு சொல்றான். அடுத்த கடமை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன்னு சொல்றான். எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. அவரால் எனக்கு வரும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் நமக்கு சொல்லுகிறது நம்ம என்ன பண்ணோம்? அவர் சொல்லுகிறது செய்த போது நம்ம வாழ்க்கையில மேன்மையான நிறைவை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தா சொல்றா, ஆண்டவரே உதச்சு 4 நாள் ஆகுது. எத்தனை நாள் ஆகுது? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் ஓபன் பண்ணா இப்ப நாத்து அடிக்குமே. விசுவாசித்தா அல்லேலூயா ஓபன் ஆச்சு. நாத்து அடிச்சுதா? அல்லேலூயா அல்லேலூயா. நாத்து அடிச்சுதா? வெளியே எந்திரிச்சு வந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சரீரம்? 4 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன சரீரம் அழிஞ்சிடும். எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன், எப்படிப்பட்ட மகிமையான தேவன், எப்படிப்பட்ட கிருபை நிறைந்த தேவன். வாழக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. அழுவி சொதசொதன்னு இருக்கிற சரீரத்தை ஃபிட் பண்றாரு. அப்படியே அப்படியே ஒண்ணு சேர்க்கிறாரு, ஃபிட் பண்றாரு. அது வெளியே வரும்போது முழு சரீரமா கர்த்தருடைய நாமத்துக்கு அழவாதபடிக்கு வந்து நிற்குது. விசுவாசம் வாழ்க்கை நிறைய பார்ப்பேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய். அவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து நாட்டியமா தேவ சமூகத்துக்கு வாழ்ந்தாரு. அது சொல்றது நம்ம என்ன பண்றது? அல்லேலூயா. அது சொல்றதே புரியுது. ஒரு வாரம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஆப்சென்ட் ஆகிறோமா? நாங்க ஆப்சென்ட் ஆகிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாச காலத்துல கூட நாங்கள் என்ன பண்றது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு உறுதிக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். கர்த்தர் விஷயத்துக்கு அருகில தான் இருக்கிறார், உனக்குள்ள தான் வசிக்கிறார், தூரமா இல்லை. பாட்டு பாடணுமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு பாடணுமே, நம்ம உன் அருகில தான் இருக்கிறாரு. அருகில மாத்திரம் இல்ல, உனக்குள்ளேயே வாசம் பண்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நடக்கிற சம்பவத்தை வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே கொல்லத்தக்க 6 காற்றாலைகள் அங்க இருந்தது. இயேசு வேலைக்காரன் நோக்கி, ஜாடிகளில் என்ன நடப்புங்க? நடப்புங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஜாடிகள் என்ன நடப்புனாங்க? முதல் என்ன பண்ணும்? நிரப்பணும். அப்பதான் திராட்சை ரசமா மாறும். அல்லேலூயா. பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் பாக்கெட் காலியாகுது. பாஸ்டர் பாட்டு ஆமா காலியாகுது. அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் பாக்கெட் காலியாகுது. பாஸ்டர் பாக்கெட் நிரப்பினீங்கன்னா தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரை நிரப்புங்கள். நிறைய அவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் வேதவசனம் போய் வாசிங்க. என்ன பண்ணாங்கம்மா? நிறைய நிரப்பினாங்க. ஒரு அறிக்கை இருக்காரு உங்களுக்கு சபைக்காக. நீங்க என்ன பண்ணுங்க? வண்டி கொடுத்துருக்காரு சபைக்காக. அல்லேலூயா அல்லேலூயா. நிரப்பி கொடுங்கன்னு கொடுத்துக்கிறார். என்ன கொடுக்குறாரு? நிரப்பி கொடுத்துறாதீங்க. எப்படி நிரப்பி கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக இல்ல, இது தேவனுடைய ஆலயத்துக்காக. நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க தசம்பங்கள்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. கொண்டு வரும். எத்தனை பேர் கொண்டு வரும்? பண்டகசாலை கொண்டு வான்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிற போது கர்த்தருடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்ம எந்த அளவுக்கு தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லீதியா என்ற ஒரு அம்மா சபையில கர்த்தருடைய ஸ்தோத்திரம். முன்னாடி இருந்த இந்த சபையில அம்மா இருக்கிறாங்க. ஒருத்தருடைய சம்பளம் இருக்கிற போது அவர் பாஸ்டர் என்று சொன்னது நான் சொல்றேன். ஒரு நாள் கேட்டேன் பாஸ்டர்கிட்ட ஒரு காரியங்களை அவர்கிட்ட விசாரிக்கிற போது அவங்க வீடு கட்டி ஒரு நல்ல நிலை வரும்போது அவரிடத்துல நான் பேசுகிற போது பாஸ்டருடைய இடத்துல பேசினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இவர் என்ன பண்றாரு ஏதா பண்றாரு அப்படின்னா, இந்த நிலைமைக்கு அவங்க வருவதற்கு கர்த்தருடைய பெரிதான கிருபை. அவங்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வசனம், அவங்க ஒரு காரியத்துல உண்மையா இருப்பாங்க பார்ப்பீங்க. என்ன காரியம் அப்படின்னு கேட்குறது, தசம பாகத்தை ₹1 கூட சரி அப்படியே அது கம்ப்ளீட்டா செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்காரர் சம்பாதிச்சு பிள்ளைகள் சம்பாதிச்சு எல்லாருடைய தசம பாகத்தை ஆண்டோட சமூகத்தில் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் ஃபெயிலரே இருக்காது. அல்லேலூயா. நீங்க போய் கேட்டுங்க, அப்படி பர்ஃபெக்டா கொடுப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க நல்ல நிலையை நல்ல மேன்மை அடைஞ்சிருக்காங்க. கர்த்தருடைய தேவனுக்காக நம்ம கொடுக்கறதுல உதாரணமா கர்த்தருக்காக கொடுக்கறது பெரிதளவாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், பெரிதளவாய் நம்மளை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பேசுகிற அந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியம் எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது சத்தியம். இது கர்த்தருக்கு மகிமையாய் நம்ம இதை செய்கிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய மகிமையை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அவங்க நிறைய நிரப்பினாங்க பாருங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன மாத்திரத்தில் இப்போ என்ன பண்ணிட்டான், வானத்திலிருந்து மண்ணா இறங்கிச்சு. வானத்திலிருந்து கேட்டானுங்க ஆண்டவர் இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்க வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற மண்ணாவை போட்டார். ஆண்டவர் சொல்றாரு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. என்ன சொன்னாரு, அம்மாமா அதிகமாக எடுத்துக்கணும். அல்லேலூயா. நமக்கு தேவைன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதானே? ஏன் தேவை இருந்தா நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுது அதிகமாக எடுத்தவனுக்கும் குறைவில்லை, கம்மியாக எடுத்தவனுக்கும் தேவனுடைய நிறைவு அவருடைய சமூகத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பெரிதளமான பெரிதான நன்மையா இருக்கும். அப்ப இங்க நடக்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க, அடுத்த கட்டம் அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் வேலைக்கானுக்கு தெரியும் என்று தெரியாது. அல்லேலூயா. இந்த எப்படிப்பட்ட பந்தி விசாரிப்புக்காரனா இருப்பான் பாருங்க. திராட்சை ரசத்தை என்ன பண்ணுறான், டெஸ்ட் பண்ணுறான். ஏன் டெஸ்ட் பண்ணுறான் தெரியுமா? என்னடா திராட்சை ரசமே இல்லை, இப்படி வந்தது, தண்ணி கிண்ணி ஊற்றி வலாசி எடுத்துன்னு வந்து கொடுக்குறானுங்களா, நம்ம தான் எடுத்துன்னு போய் பந்தி விசாரிக்க போகிறோம், நம்மளை திட்ட போகிறாங்க. அல்லேலூயா. அவன் ருசி பார்க்குறான். ருசி பார்த்து மணவாளனே அழைக்கிறான். அல்லேலூயா. ருசி பார்த்து மணவாளனை அழைக்கிறான். யார் அழைக்கிறான்? அழைச்சு என்ன சொல்றமா, எந்த மனுஷனும் நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ ஆமா நல்ல ரசத்தை நம்ம மறைச்சு வச்சிருமே.
அல்லேலூயா. ஆமாம், பட்ஜெட் போடுறோம்ல நம்ம. அல்லேலூயா. நம்ம தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே நமக்கு கொஞ்சம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசனை பண்ணுங்கள கொஞ்சம். நம்ம தேவை அவர் வரணும், நிறைவானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி விசுவாசத்தை நம்பி கிரியைகளை எனக்கு காண்பித்து பாரு, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காயுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணாரு? ஆமாம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. தேவன் இதை அங்கீகரிக்கவில்லை, இதை அங்கீகரித்தான்னு சொல்லுது. கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காய்களில் சிலவற்றதை கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலோ மந்தையின் தலையிட்டதை சிறந்ததை கொண்டு வந்தான். ஸ்பெஷலாக கொடுக்குற ஆண்டவருக்கு. அல்லேலூயா. எதை அங்கீகாரம் பண்ணார்? ஏம்மா அப்படி செய்யணும் ஆண்டவர்? அல்லேலூயா. என்னை எந்த அளவுக்கு நீ வச்சு பார்க்குற, நீ எந்த அளவுக்கு என்னை மேன்மையாக பார்க்குற, எந்த அளவுக்கு என்னை நிறைவாக பார்க்குற. ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ செய்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் குறைவை பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் நம்முடைய குறைவே நம்ம பார்க்குறன்ற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளால் செவி கொடுக்க முடியல. உண்மை தானே? என் குறைவை நான் பார்த்துட்டு என் குறைவுக்கிட்டே நான் நிற்கிறேன். அப்போ என் குறைவுக்கிட்டே நான் நிற்கிற போது தேவனுடைய நிறைவு என் வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் பார்த்துக்கொள்வா. விசுவாசம்தான். அல்லேலூயா. விசுவாசம்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன், வேதம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன். ஆமாம், பாஸ்டர் பவுலை அப்படியே அவனை மாமியார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வந்தது. சரி, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு 50,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு 2 பொண்ணு 2 பையன் நினைக்கிறேன், 50,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுலைக்கிட்ட 50,000 வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணுக்காக நான் கொடுக்குறேன்பா, கொடுக்கல உனக்கு அப்படின்னா அவர் அதை வாங்கலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார், விசுவாசமாக இருப்பார். அதை வாங்கலை அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவர் வாங்கலைன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணுக்கிட்ட சொல்கிற போது அவர் அப்படி தான் இதுவாக கொடுத்தா இந்த மாதிரி கொடுத்தா வாங்க மாட்டாருமா, வரதட்சணை கொடுத்தா வாங்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ ஒன்று செய், காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடு. என்ன செய்? காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி செய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த கட்டம் இந்த அம்மா பண்ணுறாங்க, காணிக்கையாக கொடுக்கணுன்ட்டு வராங்க. இந்த காணிக்கையாக கொடுக்கணுன்ட்டு வரும்போது அதில் 10 அபேஸ் ஆயிடுச்சு. 10 என்ன ஆயிடுச்சு? மைனஸ் ஆயிடுச்சு. வரதட்சணையாக 50 கொடுக்க வந்தது, காணிக்கையாக கொடுக்கணுன்னு வரும்போது யோசனை பண்ணி பாருங்க. காணிக்கை கொடுக்க யாரை விட மாட்டான். நான் வரதட்சணை கொடுக்கறதுக்கு விடு, பாஸ்டர் வாங்கட்டா அந்த வரதட்சணை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இதை நீங்கள் எப்படின்னா விசுவாசத்தில் காண்கிற போது தான் அந்த மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம அது விசுவாசத்தை பார்க்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கணக்கெல்லாம் கரெக்டாக பட்ஜெட் போடுவோம். நான் செலவு கணக்க மாட்டோம் தானே உண்மை? நீங்கள் கர்த்தருக்காக எவ்வளோ செய்கிறீங்களோ தரித்திரமாக போவதுன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. தேவனுக்காக நீங்கள் கொடுக்குற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். சொன்னார், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் நான் உங்களை. வானத்தின் பலகனியை திறப்பன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் சில பேர் தரீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. கொடுக்காதவங்க நான் சபிக்கலை, நீங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அந்த நிறைவுக்குள்ளே வந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விதைச்சிட்டே இருக்கிறேன்னா ஒரு பெரிதான விதைச்சிட்டே இருக்கிறேன்னா பெருக விதைக்க பெருக அறுவடை நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்க முடியும். அதை நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அவர் அதிகமாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திராட்சை ரசமா, நல்ல ஒரு திராட்சை ரசமா, அது என்னாச்சு? ஒரு நல்ல திராட்சை ரசமாய் மாறினது. நடந்த சம்பவம் தெரியுமா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசி முடிங்க. ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையை முதலாவது அற்புதத்தை எங்க செய்தாரு? கல்யாணத்தில் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கல்யாணத்தில் சாப்பாடு இல்லைன்னா ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்வாங்க? சபிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. நான் ஏன் கல்யாணம் பண்ணாம? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கல்யாணம் இம்பார்ட்டன்ட். கல்யாணம் ஆமா, அது முக்கியமானது. வர ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருடைய நாம சாப்பிட்டு வந்து நம்மள என்ன பண்ணுவாரு? ஆமா, சில பேர் மொய் எழுதிட்டு போய் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட்டு வந்துதான். ஆமாம், ஒரு சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு நல்லா என்ன பாதி குறைச்சிடுவாங்க. அல்லேலூயா. உண்மையாக நடந்து நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட பேசிக்கிற ஒருத்தர், என்ன பிரதர் சாப்பாடா பிரதர்? அது எதுவுமே இல்லை பிரதர், பாதி குறை. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது கல்யாணத்தில். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா சொன்ன கொடுங்கள், அப்போ இது உங்களுக்கு. ஆமாம், கொடுக்குற போது கர்த்தர் காலத்தில் அதிகமாக கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த திராட்சை முதல் அற்புதத்தை ஆண்டவர் காணணும் கல்யாணத்தில் செய்தார். அல்லேலூயா. உங்கள் குறைகள் நிறைவாக்கப்பட்டது. அப்போ இந்த வெள்ளத்தின் வாக்குத்தத்தம் வாசசதத்தை விசாரிக்கிற போது நீ குறைவை காண மாட்டாய். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, தேவனுக்கு மகிமையாய். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களோடு பேசுவாராக ஒரு வார்த்தை. ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனாய் இருந்து தன் சகோனுக்கு குறைச்சுள்ளதை கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனிடத்தில் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவா இருக்கிற நீ, உன் சகோதரன் வந்து உங்ககிட்ட கேட்குறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில நேரங்கள் நம்ம வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவோம்? இல்லை பிரதர், வச்சுன்னு இருப்போம். என்ன சொல்லுவோம்? உன் இருதயத்தை அடைச்சு கொண்டா உனக்குள்ள தேவ அன்பு எப்படி நிலை கொள்ளும்? வேதம் சொல்லுதுங்க, இவ்வளவு ஆஸ்தியுடையவனாக இருக்கிற நீ, நல்ல வசதியாக இருக்கிற, உன்னால் கொடுக்கத்தக்கதான பலன் இருக்குது. பைபிள் சொல்லுது, கொடுக்கத்தக்கதான பலன் இருந்தால் அது கொடுக்கத்தக்கவர்களுக்கு செய், அதை செய்யாத போனால் அது உனக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் சொன்னா, என் ஆத்துமாவே இவை எல்லாவற்றையும் அனுபவித்து பூரிப்பாருன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னா, மதிகடனே அவனை என்ன சொன்னாரு? மதிகடனே. இன்றிரவு மரிச்சு போன இதெல்லாம் யாரு விடையுது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிலை கொள்வது எப்படி? தேவன் என்ன சொல்றாருன்னா, எல்லா விதத்திலும் கர்த்தர் சொல்ற காரியம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள்னா நம்ம அடைச்சு கொள்ளக்கூடாது கதுவை. ஆமாம், ஆண்டவரே எனக்கு திறந்த வாசல் வைன்னு சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு. இப்போ நம்ம வாசல் மட்டும் என்ன பண்ணுறது? நம்ம திறந்து கொடுக்கணும், நம்ம திறக்கணும்.
கர்த்தர் உனக்கு திறப்பா. அல்லேலூயா. உனக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டா, ஆமாம், பரிபூர்ணமான வழி திறக்கப்படும். உங்களுக்கு அடைக்கப்படுறது ஒரு வழி தான் இருக்கும், ஆனால் தேவன் திறக்கிறது. பைபிள் சொல்லுங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆமாம், உனக்கு ஒரு தீங்கு நாள் வரும். ஒருத்த சிறுமைப்படுறான், அவனை பார்த்து இறங்குறியா? ஏழைக்கு இறங்குறியா? ஒருத்த சிறுமைப்படுறான், அவனை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இறங்குறியா? இரக்கமுள்ள இருதயமாக மாறுறியா? சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை வைக்கிறியா? அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க நெருக்கப்படுறாங்களே ஒரு சிந்தை வச்சு உன்னால் ஒரு உதவியை பண்ணுறியா? உன்னால் முடிஞ்ச ஒரு தழவு அவங்களுக்கு பாராட்டுறியா? சிந்தை உள்ளவன் பாக்கியமான். தீங்கு நாள் வரும். ஒரு நாள் ஒரு வேளை உனக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும், உனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். நீ கொடுத்த பற்றியா அது ஞாபகத்தில் எழுதி வைப்பார். அந்த சிறுமையை விசாரித்தான் என் மகன். இப்போ என் பிள்ளைக்கு சிறுமை வரப்போது நான் விசாரிக்கணும், ஆண்டவர் இறங்குவார். அப்போ தான் நிறைவான உன் வாழ்க்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு இதெல்லாம் ஆகாரத்தை வீட்டில் செய்யிட்டோமா, கொஞ்சம் நமக்கு சாப்பிட பிரியமாயிடுச்சுன்னா வச்சுருந்தா கூட என்ன பண்ணுறது? ஆமாம், இருக்குதாக்காண்ணா? அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு ஒரு 3 பிஸ்கட்டு வாங்கி கொடுத்தேன். ஒரு 3 பிஸ்கட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். நவனிகா சரி, அந்த அம்மா அந்த பிஸ்கட்டு 3 பிஸ்கட் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த டார்க் ஃபேண்டாஸ்டிக்னுவாங்களா, அந்த பிஸ்கட்டு நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க வீட்டில் கொடுத்துட்ட பிறகு திடீர்னு சொல்லி ஒரு 3 பசங்க, ஒரு குழந்தைங்க 2-3 குழந்தை வருது அவங்க வீட்டுக்கு. டக்குன்னு அந்த மாதிரி அதை மடிச்சு செஞ்சு அந்த 3 பிஸ்கெட்டு மடியில் போட்டு மடிச்சிக்கிச்சு. அல்லேலூயா. எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. ஐயோ, அந்த ஒன்றை தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். நான் இரக்கமுள்ளவனுக்கு நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தழவுள்ளவனுக்கு தழவுள்ளனாகவே இருக்கிறேன்றார். நீ இறங்கினா ஆண்டவனுக்கு இறங்குவார். நீ தழவு பாராட்டினா ஆண்டவனுக்கு தழவு பாராட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி இருந்தால் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ உன் கூடாரத்தை விசாரிக்கிற, வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போது உன் வாழ்க்கையில் குறையில்லாத வாயனா கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்ற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கிற போது தான் உன் வாசஸ்தலத்தில் கர்த்தர் நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தான் தேவனுடைய அற்புதத்தை அப்பா நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம குறைகளை நிறைவாக்குவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனுக்கு மகிமையாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிலிப்பியர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாக முடியும். 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைகளாம் கிறிஸ்துவின் இயேசுவின் மகிமைக்குள்ளே நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்தில் கர்த்தர் நிறைவுபடுத்த சில வார்த்தைகளை கர்த்தங்களோடு பேசியிருக்கிறார். அந்த நிறைவை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்க தேவனுடைய நாமத்தில் விசுவாசித்து அந்த நிறைவுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க தேவனோடு பயணிக்கிற போது கர்த்தருடைய அந்த மேன்மையை நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே அவர் செல்வந்தராக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யமாக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே நான் நிறைவாக்க போகிறேன். மகிமைக்குள்ளே நான் நிறைவாக்க போகிறேன். மகிமைக்குள்ளே நான் நிறைவாக்க போகிறேன். ஆமாம், தேவனுடைய மகிமையை நீ பார்க்கணுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்கணுமா? தேவனுடைய மேன்மையை நீ பார்க்கணுமா? உன் கூடாரத்தில் நிறைவை நீ பார்க்கணுமா? அவர் சொல்கிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கப்படுறேன். உபாய் 28:8 சொல்கிறாரு, நீ கையிட எல்லா வேலைகளும் நான் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கணுமா? உனக்கு பாக்கிய நன்மை உண்டாகணுமா? தேவனுடைய வார்த்தையின்படி சரியான நிறைவோடு வாழ்க்கை நீ வாழ வேண்டுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நீ விசுவாசி, தேவனுடைய வார்த்தைகளை நம்பு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு. ஒரு நல்ல திராட்சரசமாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி. தண்ணீரை ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு அளவு அதிகமாகிற போது அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடியதான். அதே தண்ணீரை கொண்டுதான் அது சரியா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற போது அந்த தண்ணீரை ஒரு நல்ல திராட்சரசமாய் மாற்றினார். கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார் அந்த கால வேளையில். தேங்க்யூ பாஸ். ஆமாம், நன்றி ஆண்டவரே. ஆமாம், நீ ஒரு நல்ல திராட்சரசமா